சில கொஸ்டின்ஸ் மாத்திரம் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்களே என்ன செய்யலாம், ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணலாம். எழுதிக்கங்க. Question number 1. What do you like? உன்னை யாராவது வாட் டு யூ லைக் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஒரு வேளை டீ காஃபி எதை சாப்பிட்றேன்னு கேட்குறது பதில் வாட் டு யூ லைக். ஹோட்டலில் கேட்குறாங்க, போயிட்டு உனக்கு என்ன சாப்பிட்ற, என்ன விருப்பம்னு கேட்குறாங்க, என்ன சொல்லுவேன்? ஐ லைக் டீ, ஐ லைக் சப்பாத்தி, அந்த மாதிரி சொல்லலாம். வாட் டு யூ லைக், ஐ லைக் அப்படின்னு ஆன்சர் வரணும். புரியுதா? அடுத்து வாட் டிட் யூ லைக். வாட் டிட் யூ லைக் இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட், இது பாஸ்ட் டென்ஸ். நீ என்ன விரும்பினாய், வாட் டிட் யூ லைக். புரியுதா? ஐ லைக்டு அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். அடுத்து வாட் வில் யூ லைக். வாட் வில் யூ லைக், நீ என்ன விரும்புவாய். ஐ ஷால் லைக் அப்படின்னு ஆன்சர் ஆரம்பிக்கணும். புரியுதா? ஆக ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது ஐ லைக் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஐ லைக்டுன்னு ஆரம்பிக்கிறோம், ஃபியூச்சர் வரும்போது ஐ ஷால் லைக் அல்லது ஐ வில் லைக் அப்படின்னு சென்டென்ஸை ஆரம்பிக்கிறோம். வேர் டு யூ கோ. இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். வேர் டு யூ கோ, நீ எங்கே போகிறாய். ஐ கோ டு அப்படின்னு ஆரம்பிக்கும். ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு மார்க்கெட், ஐ கோ டு ஹாஸ்பிட்டல், எது வேணாலும் சொல்லலாம். வேர் டு யூ கோ. புரியுதா? அதே நேரத்தில் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்னதான், வேர் டு யூ கோ தான். அப்போ ஆன்சர் என்ன சொல்லணும்? வி கோ டு, வி கோ டு டெம்பிள், வி கோ டு சர்ச், வி கோ டு ஸ்கூல், அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். புரியுதா? அடுத்து where did you go. இது present tense வந்து என்ன இருக்கு? past tense. where did you go yesterday அல்லது where did you go last week, கடந்த வாரம் நீ எங்கே போனாய். அப்ப ஆன்சர் என்ன வரும்? I went to Delhi last week, அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். புரியுதா? so did plus go வரும்போது ஆன்சர்ல went கண்டிப்பா வரணும். அதே மாதிரி where will you go. where will you go, நீ எங்கே போவாய். where will you go tomorrow, நீ நாளை எங்கே போவாய். I shall go to picture tomorrow, I shall go to மகாபலிபுரம் tomorrow, அந்த மாதிரி சொல்லலாம். புரியுதா? அடுத்து what does he, what does he want. but does present tense தான். எப்போ? subject third person singular, அதனால does போட்டிருக்கோம். what does he want. you வரும்போது என்ன வரும்? what do you want, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். he வருதுனால what does he want, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன வேண்டும். புரிஞ்சுதா? அப்போ he wants to go to picture, அந்த மாதிரி. he wants to sleep, he wants to write a letter. what does he want, ஆன்சர்ல wants அப்படின்னு வரணும். what did he want, what did he want, past tense. அப்ப ஆன்சர் என்ன வரும்? he wanted, did plus want is equal to wanted. he wanted to meet you, he wanted to become a minister, அந்த மாதிரி பதில் சொல்லலாம். அடுத்து how many brothers and sisters do you have.
நிறைய பேர் how many brothers and sisters have you அப்படின்னு கேட்குறாங்க. அது தப்பு. தட் இஸ் பட்லர் இங்கிலீஷ். கரெக்டாக கேட்கணும்னா do you have. இதுதான் நாம் பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸில் have மாத்திரம் வந்து என்ன பிரிக்கிறோம்? do plus have பிரித்தோம். அதே மாதிரி தான் do you have. how many brothers and sisters do you have? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? I have 2 brothers 1 sister. I have 1 brother and 1 sister. அல்லது I have only 1 sister. புரியுதா? அல்லது உனக்கு கூட பிறந்தவங்களே இல்லைன்னு வச்சுக்கோ, I don't have any brother and sister. அந்த மாதிரி சொல்லிடலாம். புரிஞ்சுதா? ரைட். Where is he going? Where is he going? என்ன அர்த்தம்? அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் அல்லது அவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார். அதுக்கும் என்னதான்? அதே தான். Where is he going? Present continuous. He is going to church. He is going to Golden Beach. எது வேணாலும் சொல்லலாம். He is going to the hospital. புரியுதா? Where is he going? அடுத்து when will you meet me? When will you meet me? When will you meet me? இது future tense. நீ எப்பொழுது என்னை சந்திப்பாய்? அப்போ ஆன்சர் என்ன வரும்? I will meet you tomorrow. அல்லது I will meet you next week. அல்லது I will meet you evening 5 o'clock. இது மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் வரணும். What is he doing? What is he doing? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அல்லது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். அப்போ he is doing his homework. He is cooking. என்ன வேணாலும் சொல்லலாம். What is he doing னா he is writing a letter. He is reading a novel. எது வேணாலும் வரலாம். What is your father? நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது சரியான அர்த்தம் புரியல. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் நேம்னு நினச்சிக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா எங்கே நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் அப்பா கார்பெண்டர்னு வச்சுக்குவோம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு என்ன சொல்லணும்? மை ஃபாதர் இஸ் ஏ கார்பெண்டர். மை ஃபாதர் இஸ் ஏ டிரைவர். மை ஃபாதர் இஸ் ஏ டீச்சர். இந்த மாதிரி சொல்ல தெரியணும். வாட் ஆர் யூ? வாட் இஸ் யுவர் பிரதர்? யுவர் பிரதருக்கு இஸ் வந்திருக்கு. இப்போ வாட் ஆர் யூ இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன வேலை செய்கிறாய்னு அர்த்தம். வாட் ஆர் யூ. ஹூ ஆர் யூன்னு என்ன அர்த்தம்? நீ யார் அல்லது நீங்கள் யார். ஆனால் வாட் ஆர் யூ அப்படிங்கும்போது நீ என்ன வேலை செய்கிறாய் அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். Why are you late? Why are you late? நீ ஏன் காலதாமதமாக வருகிறாய்? நீ ஏன் தாமதம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஐ லேட் டியூ டு பஸ் பிரேக் டவுன் அல்லது சைக்கிள் பஞ்சர், பைக் பஞ்சர், அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல தெரியணும். Why are you late? அல்லது அடுத்து why didn't you come to school yesterday? நீ ஏன் நேற்று பள்ளிக்கு வரவில்லை? I did not come to school yesterday since I was sick. புரியுதா? அல்லது I did not come to school yesterday because I was not able to come. I was sick. எனக்கு உடம்புக்கு சுகம் இல்லாமல் இருந்தது, அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லிடலாம். Why are you
crying. Why are you crying? நீ ஏன் கத்திக் கொண்டு இருக்கிறாய்? ஏன் சத்தம் போடுற? ஏன் அழுவுற அப்படிங்கிறதுக்கு crying சொல்லலாம். அடுத்து who are you? who are you னா நீ யார் அல்லது நீங்கள் யார், இது ரெண்டுக்குமே என்னதான் ஒரே அர்த்தம் தான். ஸோ ஐ ஆம் ஏ டீச்சர், ஐ ஆம் ஏ கார்பெண்டர், புரியுதா? ஐ ஆம் யுவர் நெய்பர், நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், என்ன வேணாலும் சொல்லலாம். who are you? who is your brother? who is your brother? உன்னுடைய சகோதரன் யார், புரியுதா? who is your sister னா உன்னுடைய சகோதரி யார். who is your father? உங்க அப்பா யார். அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கும் பதில் சொல்ல தெரியணும். whom do you want to meet? whom do you want to meet? என்ன அர்த்தம்? நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய். whom யாரை, do you want to meet நீ சந்திக்க விரும்புகிறாய். I want to meet your manager, I want to meet your accountant, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம், புரியுதா? அடுத்து whose book is this? யாருடையங்கிறாங்க. whose book is this? whose book is this? இந்த புத்தகம் யாருடையது? this book is mine, இந்த புத்தகம் என்னுடையது. this is Ravi's book, இது ரவியினுடைய புத்தகம். ஏதாவது ஒரு பதில் சொல்ல தெரியும். அடுத்து is it yours? is it yours? இது உன்னுடையதா அல்ல இது உங்களுடையதா? yes அப்படின்னா yes it's mine, yes it is mine, no it's not mine, இல்லை இது என்னோடது இல்லை அப்படிங்கிறது சொல்ல தெரியணும். இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு, எழுதி போடுறேன், தொடர்ந்து எழுதிக்கங்க. do you like to come with me? do you like to come with me? நீ என்னோடு வர விரும்புகிறாயா? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். பிகினிங் என்ன இருக்கு? ஹெல்பிங் வெர்ப் இருக்கு. இப்போ ஆன்சர் என்ன வரணும்? எஸ் ஐ லைக் டு கம் வித் யூ, ஆமாம் நான் உங்களோட அல்லது உன்னோட வர விரும்புகிறேன். நோ அப்படின்னா என்ன வரணும்? நோ ஐ do not like, நோ ஐ don't like டு கம் வித் யூ அப்படின்னு வரணும். வித் மீனு கொஸ்டினில் வரும்போது ஆன்சரில் என்ன வரும்? வித் யூ அப்படின்னு வரணும். will you come to my house? will you come to my house? நீ என்னுடைய வீட்டுக்கு வருவாயா? புரியுதா? will you come to my house tomorrow? நீ நாளை என்னுடைய வீட்டிற்கு வருவாயா? yes I will come to your house tomorrow, அல்லது I will not come to your house tomorrow, அப்படி ஆன்சர் வரணும். does he study well? அவன் நன்றாக படிக்கிறானா? present tense does. yes அப்படின்னா என்ன வரும்? yes he studies well, no he does not study well. புரியுதா? கொஸ்டின் சிம்பிள் பர்சன்ட் இருக்கும்போது ஆன்சரும் சிம்பிள் பர்சன்ட்ல தான் இருக்கணும். will you give me your pen? will you give me your pen? நீ உன்னுடைய பேனாவை எனக்கு கொடுப்பாயா? yes I will give you my pen, அப்படி ஆன்சர் வரணும். I will give you my pen.
கேன் யூ டூ திஸ் ஒர்க்? கேன் யூ டூ திஸ் ஒர்க்? நீ இந்த வேலையை செய்ய முடியுமா? எஸ் ஐ கேன் டூ. அது எஸ் ஐ கேன் அப்படி சொன்னாலே போதும். எஸ் ஐ கேன் அல்லது எஸ் ஐ கேன் டூ திஸ் ஒர்க். நோ அப்படின்னா நோ ஐ கான் டூ திஸ் ஒர்க். ஐ கேனாட் டூ திஸ் ஒர்க். மே ஐ கம் இன் சார்? மே ஐ கம் இன் சார்? நான் உள்ளே வரலாமா சார்? எஸ் யூ மே கம் இன். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஆன்சர் வரும். Could you call Mr. Suresh? ஒருத்தர் ஃபோனில் கூப்பிடுனா கேன் யூ கால் அல்லது வில் யூ கால் அப்படின்னு சொல்லக்கூடாது. குட்டுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும். அதான் மரியாதையான வார்த்தை, முறையும் கூட. குட் யூ கால் மிஸ்டர் சுரேஷ்? சுரேஷை கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். புரியுதா? Are you going to church? நீ தேவாலயத்திற்கு போய் கொண்டிருக்கிறாயா? Are you going to church? அப்போ ஆன்சர் என்ன வரும்? Yes, I am going to church. நோனா நோ, I am not going to church. புரிஞ்சுதா? இல்லை 30 கொஸ்டின் கொடுத்தோம். அதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுனுங்கிறதெல்லாம் சொன்னேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களே என்ன செய்யலாம், உருவாக்கி எழுதி பழகிக்கிடலாம்.